200 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு ஹீரோக்களையே மிஞ்சுற அளவுக்கு வில்லன்களோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆஷிஷ் வித்யார்த்தி. தில் படத்துல டிஎஸ்பி சங்கரா மிரட்டிய கேரக்டரை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால மறக்கவே முடியாது. அதே மாதிரி கில்லி படத்துல விஜயோட அப்பாவாவும் சூப்பராகவே நடிச்சிருப்பாரு. ஆஷிஷ் வித்யார்த்தி நம்ம தமிழ்ல மட்டும் இல்ல, தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு ஒட்டுமொத்தமா 3 இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. அந்த டைம்லயே ஒரு படத்துக்கு 2 கோடி வரைக்கும் இவர் சம்பளமா வாங்கியிருக்காரு. ஏன்னா வில்லன் கேரக்டர்ல சும்மா தூள் கிளப்பிடுவார்ல. தில், தமிழ், பகவதி, ஏழுமலை இந்த மாதிரி இவரோட படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆஷிஷ் வித்யார்த்தியோட மொத்த சொத்து மதிப்பை கிட்டத்தட்ட 90 கோடி. இன்னைக்கு உலகம் சுற்றும் வாலிபனா ஒவ்வொரு இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய வித்தியாசமான உணவுகளை டேஸ்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல விளாகா போட்டுட்டு இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரகாஷ் ராஜ். நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ்ல இவரு ஒருத்தர்னு சொல்லலாம். வில்லன், குணச்சித்திரம், காமெடி அப்படின்னு என்ன ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் மனுஷன் பிச்சு உதறிடுவாரு. ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 3 கோடி வரைக்கும் இவர் சம்பளமா வாங்குறாரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே மனுஷன் சும்மா கலக்கியிருக்காரு. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இவருக்கு இருக்கு. அந்த வகையில பிரகாஷ் ராஜோட மொத்த சொத்து மதிப்பு 50 கோடி. நிறைய பிசினஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாவும் நல்ல லாபத்தை பார்த்துட்டு வராரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராணா டகுபதி. அஜித்தோட ஆரம்பம் படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவில் இவருக்கு ஒரு நல்ல ஃபேம் கிடைக்குது. அதுக்கப்புறமா ராஜமௌலியோட பாகுபலி படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா பல்வாள் தேவன் கேரக்டரை இவரை தவிர இந்த உலகத்துல யாராலையுமே பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அந்த கேரக்டருக்கு அவ்வளவு அற்புதமா இவர் பொருந்திருப்பாரு. அப்படியே வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டாருன்னு சொல்லலாம். ஒரு படத்துக்கு 5 கோடி வரைக்கும் இவர் சம்பளமா வாங்குறாரு. அந்த விதத்துல இவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 43 கோடி. சரி, இவர் இப்படி இருக்காரு. இவரோட மனைவி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? மிகிகா பஜாஜ். இவங்க பரம்பரையாவே மிகப்பெரிய பணக்காரங்க. மிகிகா பஜாஜ் தனியா சொந்தமா ஒரு மிகப்பெரிய இன்டீரியர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்திட்டு வராங்க. அந்த விதத்துல ராணாவோட பொண்டாட்டியோட சொத்து மதிப்பு மட்டுமே 153 கோடி. சோ ராணாவை விட அவங்களோட மனைவிக்கே அதிக சொத்து மதிப்பு இருக்கு. 2 பேரோட சொத்தையும் சேர்த்தா 200 கோடி வரும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது முகேஷ் ரிஷி. வில்லனை தவிர வேற எந்த ஒரு கேரக்டரும் இவர் பண்ண மாட்டாரு. வில்லன் கேரக்டரை மட்டுமே தேர்ந்தெடுத்து விஜயகாந்தோட வல்லரசு படத்துல தீவிரவாதி வாசிம் கான் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு. அந்த டைம்ல இவரை பார்த்தாலே அவ்வளவு பயமா இருக்கும். இவருக்கு ரமணா படத்துல ஒரு சூப்பரான போலீஸ் கேரக்டர் கொடுத்து மிரட்டி விட்டுருப்பாரு முருகதாஸ். ஒரு படத்துக்கு 50 லட்சம் வரைக்கும் அந்த காலத்திலேயே சம்பளம் வாங்கியிருக்காரு. இவர் சினிமாவில் நடிக்கிறத தாண்டி இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய பிசினஸும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில இவரோட சொத்து மதிப்பு 30 கோடி. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டேனியல் பாலாஜி. நம்ம தமிழ் சினிமாவில் ஹேட்டர்ஸே இல்லாத ஆக்டர்ஸ்ல இவர் ஒருத்தர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 8 கோடி வரைக்கும் இவர் சொத்து சேர்த்து வச்சிருந்திருக்காரு. ஒரு படத்துக்கு 75 லட்சம் வரைக்கும் சம்பளமா வாங்குறாரு. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே டேனியல் பாலாஜியோட கெரியர் அப்படியே ஏற்றம் இறக்கமா தான் இருக்கும். திடீர்னு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுவாரு, அதுக்கப்புறமா வாய்ப்பு இல்லாம தவிச்சிட்டு இருப்பாரு. டேனியல் பாலாஜிக்கு 8 கோடி மதிப்பு சொத்து இருந்தாலும் அவர் தன்னோட 49வது வயசுலயே இறந்து போயிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.